பொருள் செய்த நன்மையை மறக்க கூடாது, தீமையை உடனே மறந்துவிட வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்ற பெண் நிற்க அறக்கு தவ பொருள் கற்க வேண்டிய நூல்களை தெளிவாக கற்று அந்த நூல்களை எண்ணிபடியாக வாழ வேண்டும். பாகிஸ்தானில் நேஷனல் பூ எது? மல்லிகை. இங்கிலாந்தில் தேசிய மலர் எது? ரோஜா. திருக்குறள் கட்டணை தோறும் மணக்கேணி மாந்தர்க்கு கச்சனை தோறும் அறிவு. பொருள் கிணற்றில் மணலை தோண்ட தோண்ட நீர் ஓரும், அதுபோல கற்க கற்க அறிவு பெருகும். சிறுகதை. ராணி என்பது 2ஆம் வகுப்பு மாணவி இருந்தாள். அவள் டெய்லி ஒரு படம் வரைஞ்சிக்கிட்டே இருந்தாள். சில நாளும் அவளுக்கு படம் வரையவே தெரியலையா. அப்போ கோவப்படாமே அவள் வரைஞ்சிக்கிட்டு இருந்தாளாம். அப்போ கொஞ்ச நாளில் அவங்க ஸ்கூலு ஓவிய போட்டி வந்துச்சு. அவள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்தாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நீதி முயற்சியே வெற்றிப்பாரு. ஒரு மேய்க்கம் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் புடைத்து ஒருவர் ஒரு பிறகு பெற்ற கல்வி அறிந்து அவரின் 7 பிரிவுக்கும் பாதுகாப்பாக அமையும். தோட்டத்தில் ஒரு பட்டாம்பூச்சி இருந்துச்சா. அந்த பட்டாம்பூச்சி டெய்லி ஒரு பூ பார்க்க வந்துச்சா. அந்த பூ ரொம்ப வாசனையாக இருந்துச்சா. டெய்லி அதை பார்த்துட்டே வாசனை நுகர்ந்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் பூ பட்டாம்பூச்சி வரத பார்த்துச்சான். பட்டாம்பூச்சி நம்மளை தான் பார்க்க வருது நினச்சிச்சான். அப்போது பூ பட்டாம்பூச்சியை வர வைத்துச்சான். 2 பேர் சேர்ந்து இயற்கை அழகாக்குனாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா, நீதி அன்புடனும் நட்புடனும் இருக்கிற